மேடையில் பாடுறதுக்கும் திரைப்படங்களில் பாடுறதுக்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதாக இருக்கா? நிறையவே வித்தியாசம் இருக்குது சார். அப்படியா? மேடை எப்பயுமே நான் நிறைய இடத்துல சொன்னது சார், மேடை பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அப்படியா? ஆமாம், மேடையில் பாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். அதுவும் முந்தி வந்து ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுப்பாங்க ஒரு சாங்கை வந்து, பல ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு டேக்கில் எடுப்பாங்க. பட் இப்போ ரெக்கார்டிங் அப்படி இல்லை சார், டெக்னாலஜிலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துருச்சு. ஸோ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட அந்த ஒரு வார்த்தையே கட் பேஸ்ட் பண்ணுறாங்க, பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் கச்சேரி அப்படி இல்லை சார். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்பு பண்ணது தான். அந்த இடத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, வேணால் மறுபடியும் வேணால் இன்னொரு வாட்டி பாடுறேன்னு வேணால் சொல்லிட்டு பாடலாம். பட் நல்லா பாடணும் அப்படின்னா ஒன்ஸ் மோர் அவங்களே கேட்பாங்க. மேடையில் பாடுறதுன்றது ரொம்ப சிரமமாக. அதனால தான் சார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அங்கிள், ஜானகி அம்மா, சுசீலா அம்மாலாம் இப்போ பாடும்போதும் அப்போ ரெக்கார்டில் நம்ம எப்படி கேட்டோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அது நிறைய முறை ரிஹர்சல் பார்த்துட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்டிங்கில் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் சார். கச்சேரியில் பாடுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா மைக் நல்லா அமையணும், நமக்கு ஆடியோ நல்லா கேட்கணும். அதை தவிர்த்து நம்ம மூடு அன்றைக்கி நல்லா இருக்கணும், நம்ம குரல் வளம் நல்லா இருக்கணும், அன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், நல்லா எனர்ஜியாக இருந்தாங்கன்னா தான் நம்ம பாடுறதுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ நிறைய இருக்குது சார். மேடை வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் சார் பாடுறது. உங்களை இந்த இசைத்துறைக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது? முதற் பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சார். ஃபஸ்ட்டு பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான். நான் நல்லா பாடுவேன்றதே அவங்க மூலியமாக தான் எனக்கே தெரியும் நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்ணு நல்லா பாடுவா, ஒரு பாட்டு பாடுவா கேளுங்களேன் அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் என்னோட இது. அதுக்கப்புறமா அவங்க தான் கச்சேரியில் பாடணும், நான் ஒரு பெரிய பாடகியாக வரணும்னு அவங்களோட ஆசை தான் அது. எனக்கு என் மேலே பெரிய நம்பிக்கையே இல்லை. நம்ம நல்ல பாடகி அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை. எனக்கு நம்ம நல்ல பாடகின்லாம் சொல்ல முடியாது, பாடகி வேணால் சொல்லிக்கலாம், நல்ல பாடகி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ராவான வாய்ஸாக தான் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும். மேபி நான் கச்சேரியில் பாடுறது சாஃப்டாக எல்லாரோட பாட்டும் பாடுறேன். பட்டு ஆனால் சினிமாவில் பாடினதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் என்னோடய குரலை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு எதேர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் அண்ணாவோட ரிசப்ஷனில், மேரேஜ் ரிசப்ஷனில் பாடி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்ட இசைக்குழுக்கள் தான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இசைக்குழுக்கள், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சார்.